மக்களே, நம்ம கதையை ஆரம்பிக்கலாமா? மயாசுரன் கிருஷ்ணரிடம் கூறினான், நான் உனக்காக ஒரு அதிசயமான மாளிகையை கட்டித் தருகிறேன். தயவு செய்து ஒரே ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை உயிருடன் விட்டுவிடு என்று ஏங்கி வேண்டினான். கிருஷ்ணர், அர்ஜுனா, இவனை விட்டுவிடு. இவனை நாம் இன்னும் பல இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு, மயாசுரா, இன்று தொடங்கி 3 நாட்களில் இந்த மாளிகையை கட்டி முடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டு சென்று விட்டார். கிருஷ்ணர் கண்டவவனத்தை அழித்து எரிய வைக்கச் செய்ததற்கான காரணமே என்ன? அதேதான் குருக்ஷேத்திர போரின் முக்கிய அவசியமாகவும், குருக்ஷேத்திர போருக்கு பின்னர் உலகத்தில் மனிதர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், தெய்வீக சக்தி படைத்தவர்கள் பூமியில் இருக்கக்கூடாது. அத்துடன் குருக்ஷேத்திர போரில் இறந்தவர்கள் கண்டவ வனத்தில் இருக்கும் மரங்களின் மருந்து தன்மையால் மறுபடி உயிர் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே கிருஷ்ணர் இவ்வாறு செய்தார். இப்பொழுது ராஜசூய யாகத்தின் கடைசி பகுதி பூர்த்தியாக செய்யப்பட வேண்டியுள்ளது. அதற்கான அனைத்து வேலைகளும் தொடங்கப்பட்டன. நாட்டிலுள்ள எல்லா அரசர்களுக்கும் அழைப்பிதழ் அனுப்ப தயாராகினர். முதலாவது அழைப்பிதழை துரியோதனனுக்கு அனுப்பினர். துரியோதனன் அந்த அழைப்பிதழை பெற்றான். அதில் சக்கரவர்த்தி தர்மராஜர் நடத்துகின்ற ராஜசூய யாகத்திற்கான அழைப்பிதழ் என்று எழுதியிருந்தது. அதில் சக்கரவர்த்தி என்று மட்டுமே வந்த ஒரு வார்த்தை துரியோதனனின் மனத்தை பாதி கொன்றுவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை அவனை அவ்வளவு கோபப்பட செய்யவே அவன் அந்த அழைப்பிதழை படிக்கவும் இல்லாமல் கீழித்தும் விட்டான். அவன் அத்தனை கோபத்தில் இருப்பதை பார்த்து சகுனிக்கும் ஆச்சரியமாயிற்று. மாமா, இன்றே இந்திரபிரஸ்தத்திற்கு பயணம் செய்ய உத்தரவிடு என்று துரியோதனன் ஆவேசமாக கூறினான். அடுத்த நாள் காலை யமுனை நதியை கடந்த படகு இந்திரபிரஸ்தத்துக்கு அண்மையில்தான் வந்தது. படகில் இருந்து இந்திரபிரஸ்தத்தை பார்த்த துரியோதனன் மிக அதிசயப்பட்டான். அந்த காலையிலுள்ள உதயமான சூரியனின் கிரணங்கள் பொன் பூசப்பட்டிருந்த போதுள் போலத் தெரிகின்ற அங்குள்ள கோட்டையின் சுவர்களை ஏற்படுத்தி அது 100,000 மடங்கு அதிக பிரகாசத்துடன் வெளிச்சமாக இருந்தது. அந்த ஒளியை நேரடியாக பார்க்க முடியாமல் துரியோதனன் பெருமளவு வியப்படைந்தான். இது பூலோகமா இல்லை சொர்க்கலோகமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. மாமா, நாம் தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமா அல்லது தேவலோகம் தரையிலேயே இறங்கிவிட்டதா? மேலும் ஒரு சந்தேகம் என்னவென்றால், தேவலோகம் கூட இவ்வளவு அழகாக இருக்காது என நினைக்கிறேன். என் அப்பா இவர்களுக்கு சமநிலையற்ற சிதைந்த காண்டவ பிரஸ்தத்தை தந்தார். அந்த பயங்கரமாக இருந்த காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர்கள் தேவலோகம் போல மாற்றிவிட்டார்கள். பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் அரசர்களாகத்தான் இருப்பார்கள் மாமா. அந்த கோட்டை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அவர்கள் மீது எனது பொறாமையும் அதே அளவு உள்ளது. அவர்களின் நாசத்தை நாம் எப்போது காணப்போகிறோம் மாமா என்று அவன் சகுனியிடம் கூறினான். துரியோதனன் இந்திரபிரஸ்தத்தில் நடைபெறும் ராஜசூயாக கூட்டத்தின் மண்டபத்துக்குள் நுழைந்தான். அந்த சபை மிக பெரிதாக இருந்தது. ஒரே சமயத்தில் 25,000 பேர் அமரக்கூடியபடியான ஒரு மண்டபம் அது. அந்த சபையின் சுவர்களில் ஓவியங்கள் அணிந்திருந்தன. மேலே விளக்குகள் மின்னின. அவற்றை பார்க்கக்கூடாது என தலை விழுந்து பார்த்தபோது எதிரே மிக அண்மையில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். துரியோதனன் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தான். துரியோதனா, உன் வரவுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்றார் கிருஷ்ணர். என்னுக்காகவா? ஏன் என்று துரியோதனன் கேட்டபோது, நீ இல்லாமல் ராஜசூய யாகம் எப்படி தொடங்கும்? இதையெல்லாம் செய்வதற்கு பின் நீதான் முக்கியமானவன். நீ இல்லாவிட்டால் கதையிலேயே முன்னேற்றமே இருக்காது. எதிர்காலத்தில் ஏதேனும் பெரும் செய்தி நடக்க வேண்டுமென்றால் அதனை தொடங்க தலைப்படுவது நீயே. உன் திறமை தந்திரம் எனக்கு தெரியும் என்று சிறிய சிரிப்புடன் சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அங்கிருந்து சென்று விட்டார். கிருஷ்ணர் சொல்லியதன் பொருள் என்னவோ என துரியோதனன் புரியாமல் அவன் குழம்பிக் கொண்டான். அது எல்லாம் குருக்ஷேத்திர போருக்காகவே கிருஷ்ணர் நிகழ்த்தும் பேச்சென்று அவன் அறியவில்லை. துரியோதனன் சென்று தன் இருக்கையில் அமர்ந்து விட்டான். தர்மராஜர் யாகத்தின் நடுப்பகுதியில் அமர்ந்திருந்தார். அர்ஜுனன் வந்த ஒவ்வொரு விருந்தினரையும் பெயர் பெயராக அழைத்து மரியாதை செய்த போது பீமன் அங்கே வந்த அனைவருக்கும் இச்சையுள்ள உணவுகள் கிடைப்பதை உறுதி செய்தார். நகுலன், சகதேவன் ஆகியோர் அரச சபையில் எந்த வகையிலாவது தடங்கல் ஏற்பட வேண்டாம் என்பதற்காக ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொண்டு கொண்டிருந்தனர். ஆனால் கிருஷ்ணர் அங்கே வந்த பெரியோரின் கால்களை நீரால் கழுவி அந்த நீரை தலையில் தெளித்து கொள்ளும் பண்பினை மேம்படுத்திக் கொண்டிருந்தார். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? அந்த சபையில் உள்ள அனைவரிலும் வல்லவர் கிருஷ்ணர்தான். இருந்தாலும் வந்த விருந்தினர்களை கௌரவிப்பதில் அவர் ஒருபோதும் அகந்தையையும் பெருமையும் காட்டாமல் ஒரு சேவகரைப் போன்று அன்போடு சேவை செய்து வந்தார். அதுவே அவருடைய உன்னதமான சம்ஸ்காரம். இதனை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ராஜசூய யாகத்துக்கு இப்போது அனைவரும் வந்துவிட்டார்கள். யாகம் வெற்றியடைகிறது.
சக்கரவர்த்தி தர்மராஜர் செய்த யாகத்தை பார்த்து அனைவரது மனங்களும் பொங்கும் மகிழ்ச்சியுடன் ஆனந்துற்றன. யாகம் முடிவுக்கு வந்தபோது கடைசியாக அந்த சபையில் சிறப்பு பெற்ற ஒருவருக்கு அக்ர தாங்கூலம், முன்னுரிமை தாம்பூலம் வழங்க வேண்டும். இந்த அக்ர தாம்பூலத்தை யாருக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று தர்மராஜர் பீஷ்மரிடம் கேட்டார். அதற்கு பீஷ்மர், இந்த சபையில் வயதாலும் அனுபவத்தாலும் நான் பெரியவனாக இருந்தாலும் மகத்துவத்தில் எல்லாரையும் மிஞ்சியவர் எங்கள் கிருஷ்ணர் தான். இப்படிப்பட்ட அந்த வலிமை அவருக்கே உரியது. ஆகையால் அக்ர தாங்கூலம் பெறுவதற்கு தகுதி ஒருவருக்கே உள்ளது. அவர் கிருஷ்ணர் மட்டும்தான். அவருக்கே தா என்றார். அப்போது தர்மராஜர் கிருஷ்ணர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு நேரில் வந்து அவரை அந்த சபையில் வைக்கப்பட்டிருந்த சிறப்பான சிம்மாசனத்தில் அமர வைத்து, கிருஷ்ணா, இந்த அக்ர தாங்கூலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய கணமே தர்மராஜா பொறு என்று ஓர் சத்தம் ஒலித்தது. அது யாரென்று பார்த்ததோடு கிருஷ்ணரின் எதிரே அமர்ந்திருந்த சிசுபாலன் எழுந்து அந்த சொற்களைச் சொன்னான். முழு சபையும் ஒரு நொடியில் அமைதியாகி விகாரமாக நின்றது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கதையை மட்டும் வாசித்தால் அது ஒருவருடைய வாழ்க்கையையே மாற்றிவிடுமா என்று உங்களை சந்தேகம் அடைய வைக்கும் நிலைமை இருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படித்துச் சொன்னால் போதுமானது. அவர்களது வாழ்வில் தேவையான மதிப்புகளை அவர்கள் அறிவார்கள். அதுவும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் தற்போது எதிர்கொள்ளும் அல்லது எதிர்கொள்ளப் போகும் எந்த பிரச்சனை எனினும் அதற்கான தீர்வு ஒரு நல்ல கதையை வாசித்தால் கிடைத்துவிடும் என்பதை கேட்டால் நம்புவீர்களா? எஸ், இட்ஸ் பாசிபிள். இதை உயர்நிலை எல்லாவற்றையும் கடந்த மிகச்சிறந்த காவியமான மகாபாரதம் மட்டுமே செய்ய முடியும். இதுவே மனித குலத்தின் வரலாற்றில் சொல்லப்பட்ட மிக பெரும் காவியம். இது ஒரு சவால். இட்ஸ் அ சேலஞ்ச். விக்ரமாதித்யர் எழுதிய மகாபாரதத்தின் முழுக்கதையும் 2 பாகங்களாக பிரித்து புத்தகமாகவும் இபுக் வடிவமாகவும் அமேசான் உட்பட உலகின் 49 ஆன்லைன் தளங்களில் வாங்க கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் உள்ளது. லிங்க்ஸ் இந்த வீடியோவின் கீழுள்ள விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் உள்ளது. உடனே ஆர்டர் செய்து வையுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்களின் வாழ்க்கைக்கு அவசியமான முழு நூலகமாகும். சிசுபாலன் கோபமாக பேச ஆரம்பித்தான். தர்மராஜா, உனக்கு ஓரளவாவது புத்தி இருக்கிறதா? தர்மம் தர்மம் என்று ஊரும் ஊராகச் சொல்லிச் செல்கிறாயே, இப்போது எங்கே போயிற்று அந்த தர்மம்? ராஜாக்களை யாகத்துக்கு அழைத்தது அவர்களை அவமரியாதைப்படுத்தற்கா என்று நாவுக்கு வருவதெல்லாம் பேசினான். ஆனால் கிருஷ்ணர் அதற்கெல்லாம் வருத்தப்படவில்லை. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி ஓர் சிறிய சிரிப்புடன் தன் விரல்களில் எண்ணிக்கொண்டிருந்தார். ஏன் கிருஷ்ணர் சிரிக்கிறார் என்று அருகிலிருந்த நாரதர் நினைத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை அறிய முன்னோக்கிச் சென்றார். முதலில் சிசுபாலன் யார் என்று தெரிந்து கொள்வோம். இதற்கு பல ஆண்டுகள் முன்பு சிதி அரசரின் நாட்டில் இளவரசனாக சிசுபாலன் பிறந்தான். ஆனால் அவன் 3 கண்களும் 4 கைகளுமாக பிறந்தபோது எல்லாரும் வியப்புக்கு உள்ளானார்கள். அன்று அவனின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள், அவனது தாயான சுபா, உங்கள் உறவினரில் ஒருவரின் கை இவனை தொடும்போது உனது மகனின் கூடுதல் கணமும் 2 கூடுதல் கைகளும் மறைந்து ஒரு சாதாரண மனிதனைப் போல் ஆகிவிடுவான். ஆனால் அந்த சிறப்பு ஏற்படவல்ல அந்த நபரே உங்கள் மகனை கொல்லப் போவார் என்று தெரிவித்தார்கள். அதை சொல்லியவுடனே யாரென்று கண்டுபிடித்து விட வேண்டுமென்று சகல உறவினர்களையும் மகன் பிறந்த சந்தோஷமாக அவர்களை கூப்பிடுவதாக கூறி அழைத்துச் வந்தாள் சுபா. அந்த கொண்டாட்டத்துக்காக வந்த எல்லாருக்கும் என் மகனை எடுத்துப் பாருங்கள் என்று கொடுத்தாள். யாராக இருந்தும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் வந்தபோது அவர் சிசுபாலனை தூக்கிக் கொண்ட உடனே சிசுபாலனின் 3வது கண்ணும் 2 கூடுதல் கைவும் மறைந்து சாதாரண குழந்தையாக ஆகிவிட்டது. உடனே சுபா கிருஷ்ணரிடம் வந்து, கிருஷ்ணா, என் மகனை நீ கொல்வதோ என்று பயமாக உள்ளது. அவனுக்கு வரம் கொடுத்து காப்பாற்றிவிடு என்று வேண்டினாள். அதற்கு கிருஷ்ணர், தர்மத்துக்கு எதிரான செயலைச் செய்வான் என்றால் எந்த உறவாக இருந்தாலும் நான் அது வதம் செய்வேன். ஆனாலும் நீ கேட்ட வார்ப்பின் காரணமாக நான் சிறு திருத்தம் செய்கிறேன். உன் மகன் ஒரே நாளில் 100 தவறுகள் செய்வதற்குள் நான் அவனை தண்டிக்க மாட்டேன். ஆனால் அவன் 101வது தவறை செய்தாலோ நான் கண்டிப்பாக காப்பதாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்பொழுது ருக்மிணியின் விஷயத்திலும் ஒரு கோபம் சிசுபாலனுக்கு தொடர்ந்தே இருந்தது. ஏனென்றால் ருக்மிணி அவன் சகோதரன். ருக்மி கட்டாயப்படுத்தி சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் செய்வோம் என முன் கருதினார். ஆனால் இறுதியில் கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை மணந்தார்.
அந்த அவமானமும் கோபமும் சேர்ந்து இப்போது கிருஷ்ணருக்கு கொண்டு வந்த அக்ர தாங்குலத்தை முதலில் நிராகரிப்பதோடு வராமல் அவரை திட்டுகின்றான் சிசுபாலன். கிருஷ்ணர் அந்த வரம் காரணமாக சிசுபாலன் எவ்வளவு திட்டினாலும் பதறாது சிரித்தபடி அவன் திட்டுரைகளை எண்ணிக்கொண்டிருந்தார். நாரதர் இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் முன்பே சிசுபாலன் அதற்குள் 9 கேவலமான வார்த்தைகள் வழங்கிவிட்டான். பெரியோரை திட்டுவது தர்மத்திற்கு பொருந்தாதது. ஆகவே அவையெல்லாம் தவறுகளாக எண்ணப்பட்டன. சிசுபாலன் இப்போது 9 தவறுகளை செய்துவிட்டான். பின்பு இன்னும் 10 தவறுகள் எப்போது நிறைவாவதாக இருக்கிறதோ என்பதையே கிருஷ்ணர் எதிர்நோக்கி இருந்தார். அந்த நேரத்தில் சிசுபாலன் இவ்வாறு விஷமாக பேசிவிட்டான். கிருஷ்ணன் உண்மையில் க்ஷத்திரிய வம்சத்துக்குச் சேர்ந்தவனே இல்லை. அவர் ராஜாவாக எப்படி இருக்கிறான்? வரலாற்றில் ஒரு யாதவன் ராஜாவான செய்தியை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? கிருஷ்ணன் நாகரீகமான வளர்ச்சி பெற்றவனாக இருந்ததுண்டா? சிறு வயதில் விலையுயர்ந்த பொருட்களை திருடுவது, பெண்களின் துணிகளை எடுத்துச் செல்வது என்று எத்தனையோ குற்றங்கள். 16,000 பெண்களை மணந்து கொண்டிருக்கின்றான். அவனிடம் ஒரே ஒரு நல்ல குணமாகினும் எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்டவனை எப்படி உத்தமன் என நீங்கள் கருதுகிறீர்கள் தர்மராஜா? பீஷ்மர் சொன்னார். அதனால் இப்படி செய்கிறேன் என நீ கூறப்போகிறாயா? அதுவும் சரி, பீஷ்மர் ஒரு வயதானவர். அவரால் இந்த உலகத்துக்கு வேறென்ன பயன்? அவரால் பூமிக்கு ஒரு சுமை. அவருக்கே நல்ல அறிவிருந்திருந்தால் அவர் பொற்காலத்தில் நான் என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன் என்ற சத்தியம் செய்ய மாட்டாரே. இதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகின. மூத்தவர் என்பதால் மாத்திரம் அறிவுடையவர் என்று இல்லை. சரி, உன் அறிவு எங்கே போயிற்று? இங்கு உள்ள எல்லோரும் முட்டாள் என்று நீ நினைக்கிறாயா? அப்புறம் நீ யாருக்கு பிறந்தவன் என்று உனக்கே சரியான தெளிவு இருக்கிறதா? பாண்டு ராஜாவின் மகன்கள் என்றெல்லாம் உங்களில் சிலர் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் யாரின் பிள்ளைகள் என்று தெரியாததால் தானே சிக்கல்கள். நியாயமான ஒன்றை உங்களில் யாரும் காண்பதில்லை. அதனால் நானும் உங்களை மதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தன் 100வது தவறை செய்தான். அவற்றை எண்ணிய கிருஷ்ணரின் வலக்கை விரலில் நொடிப்பொழுதில் சுதர்சன சக்கரம் சுழன்று கொண்டே கிளம்பியது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள கதைக்களம் முற்றிலும் வேறே நிலைக்கு செல்லும். இப்போதைய இந்த அத்தியாயத்தை தொடர நம்ப முடியாத வகையில் முடியும். டோன்ட் மிஸ் இட். அடுத்த சனிக்கிழமையன்று இந்த நேரத்திலேயே மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்ஸை இந்த வீடியோவின் கீழுள்ள விளக்க பகுதியில் வழங்கியிருக்கிறேன். அதேபோல் இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டில் தென், டேக் கேர். பை.